வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க இந்த அடுப்பு வேண்டாம், வத்தல் வறுக்க அடுப்பு வேணும். அடுப்பு வேண்டாம் கிண்டுறதுக்கு, அரிசி அரைக்க வேணாம், நீங்கள் கிண்ட வேணாம். ஈஸியான அவலில் ஈஸியான மெத்தடில் வத்தல் புளியலாம். நம்ம அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு கப்பு தாங்க நான் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணுங்க. நல்லா ஊற வச்சுட்டு நல்லா நம்ம பிணையணும். வெடிப்பு வராமல் அளவுக்கு நம்ம நல்லா இந்த பாருங்க இந்தமாரி நல்லா பிணையணுங்க. பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் ஒரு ஜவுத்தால் போட்டு நம்ம அந்த அச்சில் புளியலாம். இதில் மிளகாய், பச்சை மிளகாய் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு மாவுக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டாக்கா இந்த அச்சில் அடைக்குங்க. அதனால் நான் ஜீரகம் போடலை. கொஞ்சம் பெரிய அச்சியாக இருந்தால் நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம், எள்ளு போட்டுக்கலாம், ஓமம் போட்டுக்கலாம், எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். வாங்க நான் வீடியோ பிடிச்சிருக்கிறதுனால நான் புளிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ இந்த அச்சில் தாங்க நான் புளிஞ்சிருக்கேன் பாருங்கள். வீடியோ எடுக்கிறதுனால புளிகிறத காட்ட முடியல உங்களுக்கு. நான் புளிஞ்சிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நல்லா நம்ம நிழல்லையும் காய வைக்கலாம், நீங்கள் வெயில்லையும் காய வச்சுக்கலாம். எப்படி காய வச்சு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். சத்தம் கேட்குது நல்லா கலகலன்னு. இப்போ நம்ம வறுத்து கட்டிடுறாங்க. அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன், ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு நல்லா வறுத்தரலாங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்டுங்க, நம்ம வத்தலை போட்டுடலாம். எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். அவல் உடம்புக்கு நல்லதுங்க. புண்ணு இருந்தாலும் ஆறும், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம அப்போக்கப்போ வேணால் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வத்தல் வறுத்தாச்சுங்க. வெள்ளையும் நீங்கள் வறுத்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி வறுத்தா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் வத்தல் இருக்குது. இதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஈஸியான மெத்தடில் வத்தல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.